செல்லங்களா எந்திரிங்க. டாம், நிக்கி, எந்திரி பார்க்கலாம். சரி, எந்திரிச்சிருவாங்க, நம்பி போவோம். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ். நீங்க இப்ப எந்திரிக்க போறீங்களா இல்லையா? சும்மா சொன்னாதான் எந்திரிக்க மாட்டாங்க. ஒழுங்கா எந்திரிங்க. எந்திரிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ். டேய் டாமு, யாருமா அது காலையிலேயே அடிக்கிறது? அம்மா அம்மா விடுங்க விடுங்க, என்னாச்சு என்னாச்சு? என்ன ஆச்சுமா? என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ம போயிட வேண்டியதா இல்ல நம்மளையும் அம்மா அடிச்சிருவாங்க. டாம் மூஞ்ச பார்த்தா பேய் மாதிரி இருக்கு, அப்படி அடிச்சிட்டாங்க. நம்ம போவோம். எஸ்கேப் டா. என்னம்மா ஆச்சு? காலையில சீக்கிரமா எழுந்துச்சு எவ்வளவு சின்ன பசங்க எக்ஸசைஸ் பண்றாங்க. இவ்வளவு பெரியவனா ஆயிட்டு ஒண்ணுமே பண்ணாம இருக்க. அதுவும் சீக்கிரம் எழுப்புனா ஸ்கூலுக்கு எதுவும் சொல்லாம அப்படியே தூங்க வேண்டியது. நான் 2 வாட்டி வந்து எழுப்புனதுக்கு அப்புறமும் எந்திக்கல, அதனால தான் அடிச்சேன். புரியுதா? இனிமே இப்படி பண்ணுவேன். பண்ணவே மாட்டோம்மா, சாரிம்மா. ஷப்பா, அம்மா போயிட்டாங்க. இன்னைக்கு இங்கே தானே படுத்து கிடந்தோம். அவளை அப்படியே எஸ்கேப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். எப்படியோ நம்ம எஸ்கேப் ஆயாச்சு அம்மா கிட்ட. ஜாலி. அண்ட் டாம் தான் நல்லா அடி வாங்கணும். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ். நம்ம நல்லா குளிச்சாச்சு. ஷவர் ஆஃப் பண்ணிட்டு வெளிய போய் ட்ரெஸ் மாத்துவோம். என்னடா டாமு, இங்க நின்னுட்டிருக்கே? நல்லா அடி வாங்குனியா? பௌபா பூம்சிகா பூம்சிகா. அதெல்லாம் இருக்கட்டும், என் கூட தானே தூங்கிட்டு இருந்த. தீர்னு எங்கேயோ மாயமா மறைஞ்ச மாதிரி மறைஞ்சிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணே மாதிரி கிடையாது. ரொம்ப பொறுப்புள்ள பொண்ணு. அதனால நான் சீக்கிரம் எழுந்து குளிக்க போயிட்டேன். நீ சொல்றத ஒரு கை குழந்த பாப்பாவே நம்பாது, நான் நம்பணுமா? தள்ளிப்போ, நான் குளிக்க போகணும். ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு போறான். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அவனோட புக்கும் அவனோட ஃபேவரட் பென்சில், அந்த மிக்கி மவுஸ் பென்சிலை வச்சு ரொம்ப ஓவரா பண்ணிட்டனால அந்த ரெண்டுத்தையும் நான் ஒளிச்சு வைக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம். அவன் பேக் எடுத்து வந்துட்டேன். இதுக்குள்ளதான் கண்டிப்பா இருக்கணும். அந்த புக்கை ஃபர்ஸ்ட் எடுப்போம். இங்கிலீஷ் புக் எடுக்கலாமா தமிழ் புக் எடுக்கலாமா? இங்கிலீஷ் புக்கே எடுப்போம். அப்படினால இங்கிலீஷ் மேம் நல்லா அவனை திட்டுவாங்க. தமிழ் மேம் கூட கொஞ்சம் திட்ட மாட்டாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி, இந்த புக்கை எடுத்தாச்சு. இப்போ எடுத்து எங்க ஒளிச்சு வைக்கலாம்? கரெக்டான பிளேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பனாதான் அவன் நல்லா மேம் கிட்ட திட்டு வாங்குவான். சரி சரி, இப்போ மொக்க போடுறத விட்டுட்டு நம்ம இந்த ஹால்ல ஒளிச்சு வைக்க வேண்டாம். ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். நம்ம அம்மாவோட பெட்ரூம்ல ஒளிச்சு வைக்கலாம். அம்மா பெட்ரூமுக்கு அவன் வரவே மாட்டான். அங்க மட்டும் நம்ம வச்சோம் சம்மதம். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். அம்மா பெட்ரூம்ல க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போனா நம்மளையும் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. நம்ம இத அப்பாவோட கம்ப்யூட்டர் ரூம்ல ஒளிச்சு வச்சிடலாம். இதான் கரெக்டான இடம். இந்த ரோலிங் சேருக்கு கீழே ஓடி வச்சிடலாம். அப்பா வச்சாச்சு. என்ன தீஞ்சு போன பீட்சா, சூடான டீ எல்லாம் இருக்கு. அப்பா டெய்லியும் டீ குடிப்பாரு போலயே. என்ன இந்த பீட்சா இப்படி இருக்கு, எலி கடிச்ச மாதிரி? ஏ நிக்கி, என்னடா இப்போ உனக்கு? ஏன் பேக்ல என்னோட இங்கிலீஷ் நோட் புக்கு காணும். நீ எங்கே பாட்டியா? நினைச்ச மாதிரியே நடக்குது. இல்ல இல்ல, நான்லாம் எங்கேயும் பார்க்கல. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி சரி விட்டுருக்காங்க. பரவாயில்ல, அந்த இங்கிலீஷ் நோட் புக்கே நான் தான் தூக்கி போடலான்னு நினைச்சேன். என்ன இவன் பேச்ச மாத்துறான்? சரி திருப்பியும் கேட்போம். ஏன் இங்கிலீஷ் நோட் புக் தூக்கி போட போற? ஏன்னா அது ஓ நோட் புக் ஆச்சு. என்னது? ஏன் நோட் புக்கா? ஓடுடா ஓடு, நோட் புக்கை எடு. அப்பா, ஒரு வழியா எடுத்தாச்சு. அவன் ஏன் நம்ம நோட் புக் வச்சிருக்கான்? போய் கேட்போம். எங்க ஓடிது இருக்க நிக்கி? அம்மா அதுவா என்ன क्वेश्चन கேட்டா ஆன்சர் பாட்டாவே பாத்துற ன்னு. அது ஒண்ணும் இல்லம்மா, நான் என் நோட் புக் எடுத்துட்டு வந்தம்மா.
நோட் புக்கா? எதுவுமே எனக்கு தேவையில்லைல்ல. எதுக்கும்மா? அதான் டேர்ம் 1 முடிஞ்சது. டேர்ம் 2க்கு புதுசு தானே கொடுப்பாங்க. எல்லாத்தையும் மறந்து போயிடுறேன். அப்பா இப்பதான் எனக்கு பெருமூச்சே வருது. டான்ஸ் ஆடுறதை விட்டுட்டு ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு. இப்போ என்னவா படிக்கிறோம்? ஒரு டைலாக் கத்து வச்சுக்கிட்டு அதே திருப்பி திருப்பி சொல்றீங்க. ஆனா இந்த